ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் அந்த வீடியோவில் 28th May 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்ஐசிடிஎஸ்களில் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 261 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. நிஃப்டி வந்து கொஞ்சமாக ப்ரெஷர்லேயே தான் இருக்குது. ஏன்னா எஃப்ஐஸ் வந்து பெரும்பாலான அளவுக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸோட கிரெடிட் ரேட்டிங் வந்து மூடிஸ் வந்து டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் சேர்ந்து வந்து மார்க்கெட்டை வந்து ரொம்ப ப்ரெஷரில் வச்சுருக்குது. முந்தின நாட்களில் கூட பார்த்திங்கன்னா எஃப்ஐசிடிஎஸ் வந்து பை பண்ண டைமில் கூட ப்ராடர் மார்க்கெட் வந்து கொஞ்சமாக நெகட்டிவாக தான் இருந்துச்சு. ஸோ அதோட இம்பேக்ட் தான் வந்து இப்போ தெரியுது. ஸோ இன்னும் வரக்கூடிய காலங்களில் மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகுதுங்கிறது பார்க்கலாம். அப்புறம் கோல்டு வந்து கொஞ்சம் ரேலியாக இருக்குது. யூஎஸ் டாலர் வந்து கொஞ்சம் வீக் ஆனதுனால கோல்டு வந்து இந்த ரேலியை பார்க்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து கோல் இண்டியா இருக்குது. ஒரு 5 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. கோல் இண்டியா பார்த்திங்கன்னா அவங்களோட 2 சப்சிடரிஸையும் லிஸ்ட் பண்ண போகிறாங்க, அதாவது ஐபிஓ வர போகிறாங்க. ஸோ அந்த நியூஸ்னால் ரேலியாக இருக்குது. அப்புறம் ONGC பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. ONGCயோட Q4 ரிசல்ட் வரப்போகுது. க்ரூடு ப்ரைஸஸ் வந்து டீசெண்டாக இருக்கிறதுனால ரிசல்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து எட்டர்னல் இருக்குது, அதாவது ஜொமேட்டோ இருக்குது. ஒரு 9 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. எட்டர்னலில் பார்த்திங்கன்னா ஒரு $1.3 பில்லியன் அளவுக்கு வந்து எஃப்ஐஎஸ் அவுட்ஃப்ளோ இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி MSCIயில் இருந்து எட்டர்னல் வந்து எக்ஸ்க்ளூஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஜெஃபரிஸ் புரோக்கர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த நியூஸ்னால் வந்து எட்டர்னல் வந்து இந்த அளவுக்கு சரிஞ்சிருக்குது. அப்புறம் ஹீரோ மோட்டோகார்ப் பார்த்திங்கன்னா ஒரு 146 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ஒரு வாரமாக நல்லா ரேலியாக இருந்துச்சு. இப்போ ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. அப்புறம் ஃபேஸ் பார்த்திங்கன்னா 2வது கண்டினியூஸ் டேவை செல் பண்ணுறாங்க. 10,016 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் வந்து 6,738 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐ செல் பண்ண அளவுக்கு இங்கே மேட்ச் பண்ணலனாலும் ஓரளவு டீசெண்டான பை வந்து டிஎஸ் பண்ணியிருந்தாங்க. திங்கக்கிழமை வந்து செல் பண்ணியிருந்தாங்க. இப்போ செவ்வாய்க்கிழமை அவங்க பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தராமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Thank you.